ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம எகைன் 450 கொரில்லா பார்க்க போகிறோம். எஸ், நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ரிவ்யூ கேட்டிருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். நான் ட்ரை பண்ணுறேன். ஆமாம், நான் மட்டும் இல்லைங்க, எங்கள் அண்ணாவும் கூட வராரு. அவரும் நானும் தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக அவர் டெஸ்ட் ரைட் பண்ண போகிறாரு. நம்ம வந்து அப்படியே ஃபோட்டோ ஷூட் போட்டுட்டு அப்படியே ஏதாச்சும் இன்னும் ஒரு 2-3 வீடியோ அப்படியே எடுத்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பார்ப்போம். எனக்கு சிமிலராக கொரில்லாவும் ஹண்டரும் ஒரே மாதிரி தாங்க இருக்குது, ஹைட்டு கம்பேர் பண்ணக்கூட. என்ன அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். வேறு மற்றபடி எந்த வித்தியாசமும் இல்லை. அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டிலே நான் தான் ஃபஸ்ட்டு யூடியூபர் கொரில்லா 450 குயிக் ரிவ்யூ போட்டிருக்கேன். ஆமாம், எஸ்டர்டே. ஏன்னா தமிழ்நாட்டில் August 1 தான் டெஸ்ட் ரைடு கொடுக்குறதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பட் நான் இங்கே பெங்களூரில் இருக்கிறதுனால எனக்கு கொடுத்துட்டாங்க. எஸ், இங்கேயும் ஆக்சுவலாக டெஸ்ட் ரைடு இல்லைன்னு தான் சொன்னாங்க. பட் ஆனால் நேற்று நான் ஈவெண்ட்டெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கும் கொடுத்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இட் வில் பி a lucky day for yesterday. 5K வியூஸ் போயிருக்கு. பட் ஆனால் யாரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல. மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன், அப்புறம் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் நான் இன்னும் எதிர்பார்க்குறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஃபார் த கமெண்ட்ஸ் அண்ட் தென் சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஞாபகம் வரலையா? எங்கே? அங்கே தான் போடணும். போட்டாச்சு. பட் ஆனால் மைலேஜ் என்ன எப்படின்னுலாம் கேட்டிருந்தீங்க. மைலேஜ் ஹிமாலயன் 450 இதுக்கும் கம்பேர் பண்ணக்குள்ள ஒரு 5 to 6 தான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா சேம் இன்ஜின் தான். அப்புறம் வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க கொஞ்சம். மற்றபடி ஃபோர்க்கு நேற்றே சொல்லிட்டேன் நான். அது நம்ம எஸ்டர்டே வீடியோவிலே அதை பார்த்துட்டோம். இங்கே டாப் எண்ணில் மட்டும்தாங்க டிஎஃப்டி வேரியேஷன் வரும், மற்ற எண்ணில் டிஎஃப்டி வராது. நார்மல் அன்லாக் தான் வரும். ஓகே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேங்க் வந்து 11 லிட்டர் தான். சீட் குஷன் ஓகே தான். பட் ஆனால் ரொம்ப ஹைட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பு, கால் ரொம்ப மடக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி டயர் செக்ஷன் ஓகே. உங்களுக்கு சின்ன போட் ஹோல்ஸ், பெரிய போட் ஹோல்ஸ் எதில் விட்டாலுமே டயர்ஸ் நல்ல க்ரிப் இருக்குது. க்ரிப்பு மீன்ஸ் நல்ல ரோடு ப்ரெசன்ஸ், நல்ல அச்சு படியுது. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கியர் ஷிஃப்டிங் எந்த லேகும் இல்லைங்க. ஸ்லிப்பர் கிளச் வேறு கொடுத்துருக்காங்கல்ல, அதனால் எந்த லேகும் இல்லை. செயின் ஸ்ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணதாக சொல்லியிருக்காங்க, என்னன்னு தெரியல. நான் உங்களுக்கு அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், என்ன செயின் என்ன டீட்டெயில்ன்ட்டு. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் அதே தான். சைலன்சர் சேம். வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணல. கார்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன், சிலிண்டருக்கு, பிரேக் சிலிண்டருக்கு. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, ஓகே கைஸ், பிடிச்சிக்கிட்டேன். ஹாய் கைஸ், ரோடு தெரியும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நம்ம பில்லியனாக உட்காந்துட்டு போகிறோம்ப்பா இன்றைக்கி. பில்லியன் கம்ஃபர்ட் யாரோ கேட்டிருந்தாங்க. சத்தியமாக பில்லியன் கம்ஃபர்ட்டே இல்லைங்க, லைட்டாக தான் இருக்குது. பட் ஆனால் பாய்ஸுக்கு ஓகே. பட் ஆனால் பேரண்ட்ஸ் எப்படின்னு தெரியல. எனக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது உட்காந்துட்டு போகிறது. ஆமாம், ஐயோ பின்னாடி விழுந்துருவோமோன்னு ஒரு பயம், வேறு ஒன்றும் இல்லை. பில்லியன் கம்ஃபர்ட்டு உட்காந்தே நான் காமிச்சிட்டேங்க, அவ்வளோதான். பில்லியன் கம்ஃபர்ட் சுத்தமாக இல்லை வண்டியில். கொஞ்சம் முன்னாடி தான் தள்ளி உட்காரணும் போல். முன்னாடி அப்படி தான் தள்ளி தான் உட்காந்துட்ருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்துங்க, என்னோடய ஹைட் வந்து 5.8 இல்லைனா 5.9. எனக்கு வந்து ஓகே. இங்கே பாருங்கள், நானே கொஞ்சம் மடக்கிதே வைக்கிறேன். அதாவது எனக்கு வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இல்லைனா கரெக்டாக இருக்கும்.
இது குட்டியாக இருக்குது. ஆனால் பட் ஓகே தான், மேனேஜபிள் தான், வேறு ஒன்றும் இது இல்லை. ஆக்சுவலாக நம்ம அண்ணா தான் ஒரு வீடியோ எடுத்துகிட்ருக்கு அப்படி. ஆமாம், ஏன்னா பிகாஸ் ஃபுல் கவர் வேணுன்றதுக்காக நான் வீடியோ எடுக்க சொன்னேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஐ திங்க் ஓகே, ரைடிங் ப்ரொசீஜர் இது தான். ஓகே, இது பக்காவாக இருக்குது. ஓகே, இந்தா போய் சாவி கொடுத்துட்டு வந்துடு. அவ்வளோதான், கிளம்புமா? ஓகே guys, இன்னைக்கு கொரில்லா ரிவ்யூ முடிஞ்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் பண்ணிடுங்க, அப்புறம் ஷேர் பண்ணிடுங்க. பாய்.